Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் ப்ராப்ளம் இத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் கிளியரா புரியணும் அப்படின்றதுக்காக தான். Two coils A and B ரெண்டு coil are separated by a certain distance. So distance இங்க சொல்லல, பட் ரெண்டு coil இருக்கு A and B அப்படின்றது இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. So adala irundhu pathina in a current of 4 ampere, right? If a current, so let us say idu vandu coil 1, idu coil 2. So idu A appdi vechupo, idu B appdi vechikalam. Ipo enna solranga, if a current of 4 ampere flows through A, appo IA vandu enna solranga 4 ampere. A magnetic flux of 10 to the power minus 3 passes through B. அப்ப இதுல போற கரண்ட்னால இந்த ஃப்ளக்ஸ் இல்லையா, சோ ஃப்ளக்ஸ் B வந்து 10 to the power -3 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கு. No current passes through A, sorry B. If no current passes through A, if current IB வந்து 2 ampere இருந்தா passes through B, then the flux through A, அப்ப ஃப்ளக்ஸ் இதுல என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இங்க வந்து கேக்குற கேள்வி. நல்லா பாரு, எனக்கு ரெண்டு காயில் இருக்கு, A இருக்கு, B இருக்கு. A ல வந்து 4 ஆம்பியர் கரண்ட் போகுது. அந்த கரண்ட்னால காயில் B ல ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது 10 to the power -3 வெபர். சரியா? அடுத்து இப்போ B ல கரண்ட் போகுது 2 ஆம்பியர். இப்போ A ல என்ன ஃப்ளக்ஸ் இருக்கும்னு கேக்குறாங்க. So obviously ஒண்ணுனால இன்னொன்னு அஃபெக்ட் ஆகுது, இதனால இது அஃபெக்ட் ஆகுது. அப்போ we are very clear that it is inductance and obviously it is mutual inductance. Self inductance னா தனக்குள்ளேயே நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த EMF. பட் இது வந்து பக்கத்துல இருக்கிற நெய்பரிங் காயில், so we move to mutual inductance. So mutual inductance பொதுவா flux, right? Flux directly proportional to current பா. Flux வந்து directly proportional to current. அப்ப இங்க என்ன சொல்லலாம், அதே flux equal to mutual inductance, so Mi. இப்ப coil B அப்படினா எனக்கு coil A. அப்போ flux A அப்படினா எனக்கு current B ல தான் போயிருக்கும். இதான் நமக்கு வந்து புரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த M ன்றது mutual inductance which is constant, which it doesn't change. நமக்கு என்ன வேணும், flux A வேணும் கண்ணா, இது வேணும், இதுதான் நமக்கு வேணும். அப்ப ஃப்ளக்ஸ் வேணும் அப்படினா m into IB. IB ன்றது எனக்கு தெரியும், ஆனா m தெரியாது. அந்த m இங்க இருந்து எடுக்கலாம். m equal to flux B upon flux A. ஏனா flux B நமக்கு தெரியும் 10 to the power -3. and then IA நமக்கு தெரியும் இங்க இருக்கு 4 ampere. அப்ப இங்க m உடைய வேல்யூ நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, 10 to the power -3/4 upon, sorry, product of IB which is 2 ampere. அப்ப இந்த 2 போயிடுச்சு, remaining 2 which is nothing but 1/2 which is 0.5 into 10 to the power -3. இது flux, so வெப்பர். so எனக்கு இதுதான் இருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். அப்போ 2 ஆம்பியர் போறதுனால எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி 2 ஆம்பியர் கரண்ட் போறதுனால காயில் A ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which is 0.5 10 to the power -3 வெபர். இல்லையா? ரொம்ப சிம்பிள். பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Help others with a smile.